போதும். அது நாங்க இருந்து நடந்து வந்தனா இந்த சோஃபால தெரியாம நான் மோதிட்டேன். ஐயோ, நீங்க அப்படி மோதுறதா இருந்தா என்கிட்ட தானே மோதுவீங்க. எதுக்கு தேவையில்லாம சோஃபாவை போய் மோதுனீங்க? நக்கல் பண்றல? நானே வலியால துடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு கிண்டலா போச்சுல? ஐயோ, வலிக்குதே வலி. சரி, அழாதீங்க. இப்ப என்ன பண்ணணும்? அது அடிப்பட்ட இடத்த காலை கொஞ்சம் புடிச்சு நீவி விட்டா அது சரியா போயிடும். ஐயோ, உன்னதான் சொன்ன. அடிப்பட்ட இடத்த கொஞ்சம் நீவி விட்டா சரியா போயிடும். ஐயோ, வலிக்குதே. ஐயோ, சரி சரி, வலியில துடிக்கிறீங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல. காலை காட்டுங்க. ஐயோ, நல்ல அழுத்தடி. நான் இப்படி மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கணும், நீ என் காலை அழுத்தி விடணும். அதுதாண்டி என் பிளானே. ஐயோ, அம்மா வலிக்குது. பொறுமை, பாத்து. ரொம்ப வலிக்குதே. காயத்ரி, என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, போய் காஃபி கொண்டு வா. சரிங்க சார். ஏய், இரு இரு இரு. சரியா, நான் கால்ல இடிச்சுக்கிட்டேனா எனக்கு சுளுக்கிக்குச்சு, அதான் நீவி விடுறா. உனக்கு காஃபி வேணும்னா போ, கண்ணம்மா பாட்டி கிட்ட வாங்கி குடிச்சுக்கோ போ. கண்ணம்மா பாட்டி வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காங்க. உங்களுக்கு கால் வலிக்குதுன்னா உங்க பொண்ணு ரேஷ்மாவை கூப்பிட்டு கால் அமுக்க சொல்லுங்க. அவன் மேல ரூம்ல தான் இருக்கா. காயத்ரி, சார், நீ போய் காஃபி எடுத்துட்டு வா போ. சரிங்க சார். ஐயோ, சரியா, வேலைக்காரி என் காலை புடிச்சு விடுறத உன்னால தாங்கிக்க முடியலல? அதனால தானே நீ அவளை காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொன்ன. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குடா. அத கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அந்த வேலைக்காரிய ஒரே அடியா நான் வீட்டை விட்டு துரத்துறேன்டா. என்ன யாரு நினைச்ச? என்ன இவன் குட்டி போட்ட பூனை மாதிரி கீழையும் மேலையும் சுத்திட்டு இருக்கான்? காயத்ரி எப்படியாவது அடிமையா நடத்தணும்னு அன்னபூர்ணி அத்தை பிளான் பண்ணி பண்றாங்கடா. இது எதையுமே தெரிஞ்சுக்காம காயத்ரி அவங்க காலை பிடிச்சு விட்டுட்டு இருக்கா. காயத்ரியோட டேலண்ட் என்ன, அவ ரேஞ்ச் என்ன? அப்பேற்பட்டவள காலுக்கு கீழே போட்டு நசுக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா முதல்ல காயத்ரியோட ஸ்டேட்டஸ மாத்தணும். அப்பதான் காயத்ரி கிட்ட இந்த மாதிரி வேலை வாங்கறதுக்கு அன்னபூர்ணி அத்தை, விஸ்வநாதன் மாமா, ரேஷ்மா இவங்க எல்லாரும் யோசிப்பாங்க. இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும்டா. எப்பா, அந்த காயத்ரி கிட்ட இன்னும் நீ உன் லவ்வே சொல்லல. நீ லவ்வ சொல்லி அதை அவ ஏத்துப்பாளான்னு வேற தெரியல. அதுக்குள்ள காயத்ரிக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ இப்படி துடிக்கிறிய. ஒருவேளை அவ உன்னை ஏத்துக்கலனா? டேய், காயத்ரி என்னோட லவ் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாம போனாலும் நான் காயத்ரி மேல வச்சிருக்கிற லவ் என்னைக்குமே மாற போறதில்ல. அவ அக்செப்ட் பண்ணாதான் அவளுக்காக நான் எல்லாத்தையும் செய்யணுங்கிறது இல்லை. அவ இந்த குடும்பத்துக்கு என்னைக்குமே ஸ்பெஷல் தான். உனக்கு புரிஞ்சதா? டேய் செலியா, உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நிஜமாவே காயத்ரி ரொம்ப கொடுத்து வச்சவதாண்டா. அவ ஓகே சொல்லிட்டா நிஜமாவே நான் தாண்டா ரொம்ப கொடுத்து வச்சவன். மேடம், கால் பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. டேய்,
அதுக்கு முதல்ல நீ உன்னுடைய லவ் சொல்லணும். காயத்ரி வரா. இதாண்டா நல்ல சான்ஸ், மிஸ் பண்ணிடாத. நீ இப்பவே அதுவும் என்ன வச்சுக்கிட்டு நீ உன் காதல சொல்லணும், சரியா? நீ இருந்தா சொல்றதே கஷ்டம். முதல்ல நீ கிளம்பு. ஆமா, நான் இல்லனா இவர் சொல்லி கிழிச்சிருவாரு. நான் தான் நீ சொல்ற லட்சணத்தை பார்த்துட்டு இருக்கனே. டி பயந்தான் கோழி, அவள்கிட்ட உன் லவ் சொல்லி தொழடா. அவ வரா, முதல்ல வாய மூடிட்டு இல்ல வாய உடைச்சிருவேன். சரியா, நான் கால்ல இடிச்சுக்கிட்டேனா எனக்கு சுலுக்கிக்குச்சு, அதான் நீவி விடுறா. உங்களுக்கு கால் வலிக்குதுன்னா உங்க பொண்ணு ரேஷ்மாவை கூப்பிட்டு கால் அமுக்க சொல்லுங்க. காயத்ரி, சார். நீ போய் காஃபி எடுத்துட்டு வா போ. சரிங்க சார். ஐயோ, இந்த கோவத்தை என்கிட்ட காட்டாத, வரவை கிட்ட காட்டு. மச்சான் வர வர காஃபி எடுத்துடா. தேங்க்யூ. எதுக்கு சம்பந்தம் இல்லாம நம்மள முறைக்கிறா? கண்ணை கலந்து விழுந்துரும் போல இருக்கு. காஃபி எடுத்து தான் முறைக்கிறா போல, வச்சிருவோம். தலைவலி அவருக்கு, காஃபியும் அவருக்கு தான். அதுக்காக படத்துல வர அம்மன் மாதிரி இவ்வளவு ஆக்ரோஷம் தேவையா? எப்பா சரியா, நீயே காஃபி எடுத்துக்கடா. இனி ஜென்மத்துக்கு நான் காஃபி குடிக்க மாட்டேன். சார், காஃபி. காஃபி இருக்கட்டும் காயத்ரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கீழே என்ன சொல்லிட்டு வந்தேன்? இனிமே நீ கிச்சன் வேலையை பார்க்க கூடாது, ஆபீஸ்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்ட, இதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சே வேற அப்படின்னு எவ்வளவு கிளாஸ் எடுத்துட்டு வந்தேன். இவன் மேல போயிருக்கா, இப்போ ஏதாவது மாட்டுதான்னு பாப்போம். ஐயோ, எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் சார், ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஆமா, தப்பு தான் பண்ண. நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீ அன்னபூர்ணி அத்தைக்கு காலை புடிச்சு விட்டுட்டு இருக்க. சார், அது அவங்க சோஃபால காலை இடிச்சுக்கிட்டாங்க, வலி தாங்க முடியாம துடிச்சு போனாங்க, அதனாலதான் காலை புடிச்சு விட்டேன். என்ன காயத்ரி நீ இப்படி இருக்க? ஆபீஸ் விஷயத்துல எல்லாம் பிரில்லியண்டா இருக்க, ஆனா அவங்க நடிக்கிற நடிப்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. காயத்ரி, இதெல்லாம் உன்னை மட்டம் தட்டுறதுக்கான வேலை.